அனைவருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்தை பார்த்தோம். படமா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. கலையரசன் தங்கவேல் அவரு தான் பாத்தீங்கன்னா இயக்கியிருந்தாங்க. சில ஆண்கள் படுற கஷ்டத்தையும் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு டிராமாவா அந்த கிராஃப்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த படம் நல்ல ஒரு படமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது சொல்லப்படுற விஷயங்கள் குறிப்பிட்டு ஒரு மதத்துக்கு எதிராகவும் சரி, ஒரு நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் சரி, நம்மளோட வாழ்க்கை முறையே சரி, அதை ஒரு தப்பான முறைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி அங்கங்க தப்பு நடக்குது, ஒரு சில தவறுகள் நடக்குது, அதுக்காக மொத்தத்தையும் பிளேம் பண்ற மாதிரி மொத்தமே தப்பு, இப்படி இருக்கவே கூடாது, எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற டோன்ல மாதிரி நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமா திணிச்சிட்டு வராங்க. இது ரொம்ப ரொம்ப ஏத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஆண் பாவம் பொல்லாதலே பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் காட்சியில ஆர்ஜே விக்னேஸ்வரன் பேசியிருப்பாங்க. அதுல பேசும்போது சொல்லியிருப்பாங்க, தாலி அடிமையோட சின்னம், அதை புரிஞ்சுக்குவாங்க, லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி டோன்ல பேசியிருப்பாங்க. எப்படி ஒரு அடிமையோட சின்னம்னு சொல்லி இவங்க எப்படி டயலாக் எழுதுனாங்க, இது எப்படி இவங்க டிஃபைன் பண்றாங்கன்னு தெரியல. கோடிக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு புனிதம் சொல்லி அதை மரியாதையா பார்த்துட்டு இருக்கு இந்த சமூகத்துல. எப்படி இந்த மாதிரி டயலாக் வருது, தாலிங்கிறது ஒரு மரியாதையே கிடையாது, அது பின்னாடி இருக்க பொண்ணுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி டியூட் படத்துலயா இருக்கட்டும், தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு தப்பான விஷயத்த கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் படத்துல பேசியிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பேசும்போது அதை ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆச்சு, ரொம்ப சிறு வயசு பசங்க பொண்ணுங்க கேட்கும் போது இது ரைட்டோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. இது சமூகத்து ரொம்ப தப்பானது. நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டியா நம்ம வாழ்ந்து வரப்ப நல்ல நல்ல கருத்துக்களை போய் அடுத்த ஜென்ரேஷன் சேர்க்கணும், நல்ல கருத்துக்களை போய் சொல்லணும். அது முழுக்க தப்பான கருத்துக்களா இருக்கும், அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்றதா இருக்கும். எந்த ஒரு மதத்தையும் சரி, எந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் யாரையுமே புண்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்ப இதை ஃபாலோ பண்றவங்க மட்டும் புண்படுத்தலாமா? இதே இதுல பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ஆ சரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுன்னா, இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா அந்த ஹிஜாப் அந்த பர்தா போடலாமா வேணாங்கிறப்ப அது அவங்களோட உரிமை. ஒரு சில பேர் நான் வீடியோல பார்த்திருப்பேன், ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க அது போட்டாதான் நான் கான்ஃபிடென்ட்டா உணர்றேன் அப்படிங்கிற சொல்றப்ப அது அவங்களோட இஷ்டம். அதை விமர்சிக்க நம்ம யாரு விமர்சிக்க கூடாது. அதே மாதிரிதான் தாலிங்கிறது எவ்வளவு பேர், கோடிக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா காலகாலமா வந்துட்டு வருது. அது ஒரு புனிதம் நம்புறாங்க, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அது ஒரு அடிமையோட சின்னம்னு சொல்றதா இருக்கும், அது ஒரு முக்கியம் இல்லைன்னு சொல்றதா இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலைஸ் பண்ண நீங்க யாரு? நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே, இவ்வளவு பேர் விருப்பப்படுறவங்க அவங்க என்ன முட்டாளா? காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு நல்ல விஷயத்த நீங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா நல்ல ஒரு இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் பண்றதா இருக்கும், ஸ்மோக் பண்றதா எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. பசங்க பண்றது, பொண்ணுங்க பண்றது, இந்த இதுலயே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பண்றது அப்படிதான் பண்றதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. பட் பசங்களும் அதான பண்றாங்க. இது ரொம்ப தப்புனா தப்பு, எல்லாருமே தப்பு தான். ஒரு விஷயம் தப்புனா அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும். ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மியூசிக் போட்டுட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி டோன்ல சொல்றது, ட்ரிங்க்ஸை தாண்டி ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி சமூக சீரழிவா நிறைய விஷயத்த ரொம்ப நார்மலைஸா பண்ற மூலியமா தான் நம்ம ரொம்ப பிற்போக்கா போயிடுவோம், பழங்காலத்துக்கு போயிடுவோம். உதாரணத்துக்கு யார் வேணா இப்படி வேணா இருக்கலாம்னா இப்போ நம்ம பார்த்திருப்போம் ரீசெண்டா கேஸ்ல தமிழ்நாட்டில் எப்பயுமே இந்த தவறுகள் தப்பா நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த கூட்டு பாலியல் வன்பொருளாக நடந்துட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாக நடந்துருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், நான் தண்ணி அடிச்சிருக்கேன், என்ன வேணா பண்ணலாம். ஒரு சாமானியவன் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது போலீஸ் அதிகாரை பார்த்து பயப்படுறோம். இப்போ அரசாங்கத்தை ஒரு சட்டத்தை மதிக்கிறோம். போலீஸ் அதிகாரி நம்ம ஹெல்மெட் போட்டு போயிருந்தாலுமே ஒரு டைம் நிப்பாட்டினா நமக்கு ஒரு பயம் வருது. பட் இவங்களுக்கு என்ன, ஒரு அச்சமற்ற தன்மையோட எப்படி என் லைஃப் நான் எப்படி வேணா வாழ்வேன், யாரு எப்படி கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை சரியான முறையா? நம்மளோட விஷயத்துல ஒரு அறம் சார்ந்து வாழ்றதுதான் ஒரு கரெக்டான வாழ்க்கை. அதான் நம்ம முன்னோர்கள் நம்ம கற்பிச்சிருக்காங்க. சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கு, நம்ம மூட நம்பிக்கையை விமர்சித்து அது மூலியமா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம். அதோட என்டையரா மொத்தமே தப்பு, இவங்களோட பழக்க வழக்கமே தப்பு, என்டையர் ஒரு சிஸ்டமே தப்புன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? வெஸ்டர்ன் கண்ட்ரில இந்த மாதிரி சில விஷயத்தை பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கிள், எல்லாருமே ஆன்டி அப்படிங்கிற வரும். நம்ம தமிழ் முறையிலேயா இருக்கட்டும், இந்த இந்தியாவில இருக்கட்டும், சித்தப்பா சித்தி அத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சித்தப்பா சித்தியோட பொண்ணுங்க நம்மளோட அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் பார்க்கும். இதே அத்தை பொண்ணு மாமா பொண்ணு முறை பொண்ணு, இது ஒரு சிஸ்டமா இப்படி இருக்கிறப்ப இது தப்பு, எப்படி வேணா இருக்கலாம். இன்னும் சில சீரியஸ் ஹிந்தி சீரியஸா இருக்கட்டும், சில சீரியஸ்லாம் உறவு தகாத உறவு முறைகள்லாம் சரி ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு அதை ஒரு சைடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்கள் பெண்கள் எது வேணா ரைட்டு அப்படிங்கிற போன்ல கொண்டு போனா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நம்பி எப்படி ஒரு பொண்ணு அனுப்புறது, ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் நம்பி ஒரு பசங்க எப்படி பசங்க ஒன்னா இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. சமூகத்தை நல்ல இதை சொல்லி சினிமாங்கிற ஒரு பவர்ஃபுல் மீடியம், அது முடிஞ்ச வரைக்கும் நல்ல கருத்துக்கு சொல்லுங்க, அடுத்த ஜென்ரேஷன் போய் சேருங்க. டியூட் படமா இருக்கட்டும், டியூட் படம் 100 கோடிக்கு மேல அடிச்சுன்னு சொல்றாங்க, அவ்வளவு பேர் போய் பார்த்துருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்லயும் அவ்வளவு பார்த்துட்டு இருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதும் சரி நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டா வந்திருக்கு. ரியோ நல்லா நடிச்சிருந்தாங்க, மாலைக்கா மோனோஜ் நல்லா நடிச்சிருந்தாங்க, சில நல்ல கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றப்ப இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. இதுலயே ஒரு ஃபெமினிசம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் படுற கஷ்டத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் ஓகே. ஏன் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள், மோட்டிவான விஷயத்திலும் ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, பண்பாட்டு விஷயத்தை தப்புன்னு சொல்லி ஓவரால் சொல்றது ஓகே, ஒரு 5% 10% தப்பா இருக்குன்னா அது சரி பண்ணுமே தவிர மொத்தமே தப்பு அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் இருக்கு? உடனே நான் இது ஒரு பூமர் தனம், இது ஒரு பழங்காலத்துக்கு போறது இல்லை.
எப்படி வேணா இருக்கலாம், அதுதான் ரொம்ப பழைய இதுக்கு போறது. இப்படிதான் வாழணும், செட்டன் ரூல்ஸோட இருக்கிறது தான் சமூகம், அப்படிதான் கட்டமைச்சிருக்கு. ஒரு சொசைட்டியா எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இது சரி இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிப்பதான் நல்லது. இந்த மாதிரி தொடர்ச்சியா சினிமா மூலியமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே வரீங்க, அது ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் உங்களால கிண்டல் பண்ண முடியுமா? அரசியல் தலைவரில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நீங்க கெட்டதை வந்து தைரியமா பேச முடியுமா? அப்படி பேசினா அவங்க கட்சிக்காரெல்லாம் ஏத்துக்குவாங்களா? அப்படி இருக்கிறப்ப மதத்துக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல், ஒவ்வொரு தனிப்பட்ட இது இருக்கும். தனிப்பட்ட முறையில் நம்புறவங்க அவ்வளவு பேர் நம்பிக்கையானவங்க இருக்காங்க. அவங்கள எப்படி நீங்க விமர்சிக்கிற பண்ற மாதிரி கேட்கலாம்? எந்த ஒரு நடைமுறையா இருக்கட்டும், அவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு புனிதமா வந்து ஒரு சாமிக்கு இணையா ஒரு கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கவே கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு புனிதத்தை ஒரு விஷயத்த வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறப்ப நீங்க எப்படி விமர்சனம் பண்ணலாம்? அது ஜென்ரலைஸ் வேற பண்றீங்க, அதுதான் நம்ம ஏத்துக்கவே முடியாது. இப்ப காந்தாரா படம் வந்து பயங்கரமா ஓடிச்சு, பார்ட் 2 கூட பயங்கரமா ஓடிச்சு. அதுல வந்து ஒரு பழங்குடியின மக்களோட நம்பிக்கையை நம்ம கடத்திருப்பாங்க. அது எப்படி அவங்களோட நம்பிக்கைன்னு சொல்லி அது கடத்துறப்ப இவ்வளவு பேர் பாக்குறாங்க, இவ்வளவு ரீச்சா இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதை வந்து பாக்குறப்ப ஒரு நல்லா இருக்கு, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க பாக்குறாங்க. அவங்களுக்குன்னு உள்ள ஹிஸ்டரி வந்து அதை வந்து ஒரு குழப்பற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்புன்னு எப்படி நம்ம சொல்லலாம்? அது அவங்களோட பிலீஃபா இருக்கு. ஒவ்வொருத்தரோட பிலீஃபை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்கதா இருக்கு, விமர்சனம் பண்ணதா இருக்கு, நமக்கு உரிமை இல்லை. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவும் சரி, அந்த மதத்துல ஒரு நல்ல விஷயம் ஸ்ட்ரக்சர்டா ஒரு விஷயத்தை இருக்கும்போது இல்ல தப்பு நீ நார்மலா இருக்கிறது தப்பு, நீ அப்நார்மலா மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற விதமா இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனா இருக்கட்டும், முக்கியமா வந்து ஒரு சில விஷயத்துல வந்து பிராண்ட் பண்றது. பெண்கள் எது பண்ணாலுமே தப்பு. பெண்கள் வந்து சீரியல் பார்த்தா இப்ப ஆம்பளை மட்டும் சீரியல் பார்க்கலையா, அப்ப பெண்கள் சீரியல் பார்த்தா கிண்டல் பண்றது, பெண்கள் சமைச்சா கிண்டல் பண்றது, ஆண்கள் ஹோட்டல்ல பல இடத்துல சமைக்கிறாங்க, அதை யார் கிண்டல் பண்ண மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியா பெண்களோட உடையா இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்து ஆண் மாதிரி தைரியமா இருக்கு, ஏன் பெண்மையா தைரியமா இருக்கலாம்? பெண்மை வந்து தைரிய குறைவுன்னு யார் சொன்னது? தொடர்ச்சியா கட்டமைச்சு பெண்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் இழிவானது, தாய்மை இழிவானது, இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம கட்டமைச்சு வரதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அவேர்னஸோட அடுத்த ஜென்ரேஷனா இருக்கட்டும், நம்ம ஒரு டிஸ்கஷனா நல்ல விஷயத்த மட்டும் பாராட்டும். கெட்ட விஷயம் யார் தப்புனாலுமே இது எப்படி தப்பாக பேசுறீங்க, இது தப்புனா தப்பு தான் ஓப்பனா சொல்லி. இப்ப தொடர்ச்சியா அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டியூட் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா தாலியா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இவங்க ரெண்டு பேருமே முதல் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் தான். இந்த மாதிரி தப்பான விஷயங்கள், சில நல்ல விஷயங்கள் படத்தை சொல்லியிருந்தாலும் தப்பான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணாம இருக்குன்னா நம்ம விமர்சனம் பண்ணணும். பெரிய பிலீஃப்ஸை நீங்க வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை கொடுங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போற மாதிரி, ஒரு ஜென்ரேஷன் வந்து திருந்துற மாதிரி, அவங்களோட தப்பை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு இதை சொல்றதுக்கு அப்புறம் இதை வந்து பெருசா யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. செல்ஃப் டிசிப்ளின் மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம பழம் சொல்லி கிண்டல் பண்றதா இருக்கும், அவங்க வந்து வாழ்க்கைக்கு அன்ஃபிட் இந்த மாதிரி சொல்றதா இருக்கும். ஒருத்தன் குடிக்கிறவன், இந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்றவன், ட்ரக்ஸ் யூஸ் பண்றவன், இவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல கொண்டு போகாம நார்மலா ஒரு காமன் மேனா ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளோட இருந்துகிட்டு சட்ட விதிக்கு உட்பட்டு நடந்துகிட்டு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்துட்டு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையா ஒரு ஆணை வந்து நம்ம ஹீரோவா கொண்டாடணும். சேம் அதே மாதிரி தான் ஒரு பெண்மையா இருக்கும். பெண்கள் பெண்மையை போற்றக்கூடிய பெண்களா இருந்து அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்து சாதிச்சு நிறைய பேர் சாதிச்சுட்டு வராங்க. அப்படி சாதிக்கிற பெண்களை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி அவங்களை கொண்டாடணும். அதை விட்டுட்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஆல்ஃபா மேல் பயங்கரமா இருப்பான் அப்படின்னு ஒரு சைடு, இன்னொரு சைடு எப்படி வேணா வாழலாங்கிற ஒரு சைடு, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. தொடர்ச்சியா இந்த மாதிரி சினிமா பண்றவங்க கொஞ்சம் மாத்திக்கங்க. நம்ம நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்தாதான், ஒரு வரலாற்றில் நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு குடும்பங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா யார் வேணா எப்படி வேணா இருக்கலாங்கிற ஒரு டோன் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பிற்போக்குத்தனமா பழைய இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அது ரொம்ப ஏத்துக்கவே முடியாது. யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்படி யாரு வேணா யாரை அப்ரோச் பண்ணலாம், பேசலாம், கல்யாணம் ஆனவங்ககிட்டையும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும். மனித இனத்துக்கே அது எதிராக போய் முடியும். நம்மளுடைய பண்பாட்டு, நம்மளோட கலாச்சாரம் அது முக்கியம். அதுல இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதோட சேர்த்து தொடர்ச்சியா பயணிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ந்து எதிர்ப்போம்.